GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. Fire and intensity. Highly intense ஆன ஒரு ஆர்டிஸ்ட், ஆர்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை எப்படியா அவருக்கு படம் பிடிக்கணும், எந்த ஆங்கிள் வேணும், எல்லாமே அவருக்கு ஷுவராக தெரியும். அத்தனை பல்ட்டி எனக்கு இப்படி தான் வேணும்னா அது அப்படி தான் வேணும்னு அவரே பண்ணி காமிக்கிறார். அதெல்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் நிறையா வாட்டி வந்து ரத்தம் சிந்துச்சு, அடிபட்டுச்சு. கபடி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான கேம். கபடியில் வந்து என்ன வேணால் ஆகிடும், ரொம்ப வல்னரபிலிட்டி ஜாஸ்தி பிளேயர்ஸ்க்கு. எப்படி வேணால் அடிபட்டுரும், எங்கே வேணால் அடிபட்டுரும். அந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேம் அது. நிஜமாகவே ஒரு கபடி பிளேயர் வந்து மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கெலாம் கூட சில டைம் பிளாக்லேருந்து எந்திரிக்கும் போதோ இல்லை ரிலே ஓடும் போதெல்லாம் அடிபட்டு அப்படியே ஒரு பக்கம் புண்ணா அது அப்படியே கிடக்கும், ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருப்போம். கதையோட டிமாண்டு, மனத்தி கணேசன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அர்ஜுனா அவார்டி ஒரு ரியல் ஹீரோவோட லைஃப் ஸ்டோரியை நம்ம பண்ணுறோன்னா அப்போ முன்னாடியே மாரி சார் அதெல்லாம் சொல்லி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் படம் எடுக்கிறாரு, வேறு எதுவும் படம் எடுக்க மாட்டாரு, இப்படி டைப் கேஸ்ட் பண்ணுற மாதிரியே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேசுகிறவங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இங்கே வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ண முடியுமா? எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ணி விடுமா, இது மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க கை பிடிச்சி அடுத்த லெவல் வந்து பாஸ் பண்ணிடுவாங்களா, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கேரக்டர் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது லைக் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வந்து கனெக்டடாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் தேவைப்படுற ஒரு மோட்டோ, ஒரு ஆள் இந்த மாதிரி கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி டெய்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணும்போது எப்படி இது அமைஞ்சுது? நான் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் கீதா கைலாசம், அவங்க ஒரு ஆக்டர், அவங்களும் ஆக்டிங் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் எனக்கு நீ ட்ரை பண்ணிப்பார், ஆடிஷன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது மாமன்னன் ஒர்க் பண்ணேன். நம்ம வழக்கமாக ஃபிலிம்ஸ் பண்ணும்போது சில போர்ஷன்ஸ்லாம் எடிட் ஆகும்ல, அந்த மாதிரி எனக்கு சில நல்ல சீன்ஸ்லாம் இருந்துச்சு, ஒரு 2 இருந்தது. அது எடிட்டில் கொஞ்சம் வரல. அப்போது 2 இயர்ஸ் ஆயிருக்கா, 3 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போது டைரக்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஹரிதா அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த கேரக்டர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் மாரி அவர்களை வந்து எப்போ முதல்ல மீட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு மீட்டு நான் அவரை வந்து எனக்கான சீன் அன்னைக்கு காலையில் நான் வேனிட்டியில் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அங்கே அந்த என்னது சேலத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிமுறை ஸ்கூல் இல்லையா, அதோட அட்மினாக இருந்தேன். அப்போ அங்கே அந்த ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தேன். அவர் வந்து லைக் ஏதாச்சும் நடிக்க சொல்கிறதோ இல்லை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு நடிகர்கிட்ட வந்து இது வேணும், அவர் ரொம்ப நேர்த்தியாக இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா, இல்லை உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் பண்ணுங்கள், ஏதாவது டயலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற சீன்ஸ் எல்லாத்தையுமே பைசனாக இருக்கட்டும். மாமன்னனில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான இன்புட் கொடுத்தாரு. இதான் வேணும், இதானா இப்படி தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக இருந்தது. இதில் நானே இயல்பாக என்ன பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு அப்புறமா கரெக்ஷன் சொன்னாங்க பைசனில். அந்த மாதிரி இருந்தது. பைசன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தியேட்டர் போய் பார்த்தீங்களா? ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. பார்க்குறாங்கல்ல எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ 8 இயர்ஸ் ஆகுது, 8 இயர்ஸ் எத்தனை படம், எவ்வளோ ஷூட்டிங். சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அந்த ஃபிலிமே நல்ல ஃபிலிமாலாம் இருந்திருக்கு, ஆனால் சரியில்லாமல் அது ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம்ல. அதனால நான் நியூட்ரலாக தான் இருந்தேன். எனக்கு தெரியும் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் ஹிட், அந்த பிளாக் பர்ஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது தெரியுதுல்ல, அதோட டைரக்டரோட ஆர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதோட அந்த நம்ம ஹோல் டீம் இம்மன்ஸ் ஒர்க், அதுக்கு ஒரு ரெசிப்ரோகேஷன் நடந்து தானே ஆகணும். ஓகே, சின்ஸ் நீங்களும் வந்து ஒரு அத்லெட்டு, பைசனில் பார்க்கும்போது லிட்ரலாக அது அப்படியே தழுவி நிறைய விஷயங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒருத்தன் ஃப்ரம் லோக்கல் டு இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகிறாருன்னா எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருப்பார் அப்படின்றது. உங்கள் லைஃப்பை பற்றி அப்படியே கொஞ்சம் புரட்டி போடுங்க. 6 வாட்டி தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு
நான் 10th படிக்கும்போது பண்ணேன், 12th படிக்கும்போது 11th படிக்கும்போது இது ஸ்கூல் படிக்கும்போது 2 வாட்டி பண்ணேன். அப்போது 11th படிக்கும்போது என்னோட ஜூனியர் ஸ்டேட் அதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் மெடல் பண்ணேன். அப்போ அதோட நேஷ்னல்ஸ்க்கு வந்து நான் கடலூரில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஃபோன் பண்ணி கேட்க தான் முடியும், இங்கே எப்போது கிளம்புறாங்க என்ன, அவங்க சொன்னாதான் உண்டு அப்படின்னு கேட்க தான் முடியும். நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்களும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் நேஷ்னல்ஸ் போகிறோம், அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணோம், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஸ்கூல் போகிறேன், நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா போயிட்டாங்க நேஷ்னல்ஸ்க்கு, தமிழ்நாடு டீம் போயிட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கப்புறம் என் ஃபோன் எடுக்கல. ஏன்னா நான் சில்வர் வாங்கினேன், கோல்டு வாங்கினவங்களும் பிரான்ஸ் வாங்கினவங்களும் போயிருக்காங்க. எப்பயுமே கோல்டு அண்ட் சில்வர் தான் போவாங்க. அப்போ அங்கே என்னமோ நடந்திருக்கு தான், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே ஒரு 2-3 நாள் சரியாக சாப்பிட முடியாமல் அழுதுட்டு படுத்திருந்தேன். அப்புறம் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இது ஒன்று, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, என்னோட பாடி டைப் வந்து ஸ்ப்ரிண்ட்டுக்கான பாடி டைப். ஸ்ப்ரிண்ட்னா வந்து 100-200 பண்ணுறவங்களுக்கு. நான் வருஷ கணக்காக ராப்பகலாக லிட்ரலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எங்கள் கோச் வந்து அவர் இப்போ இல்லை. எங்கள் கோச் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார், ஹரிதா மாதிரி டெடிகேட்டிவாக யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ப்ராக்டிஸ்க்கு வர முடியாது, பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவார். நான் பஸ் ஏறி தான் வரணும், வீடு கொஞ்சம் தூரம் கிரவுண்ட்லேருந்து. வருவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன். அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் காம்படிஷன் டைம் வரும்போது மட்டும் அவர் என்ன சொல்வார்னா, ஹரிதாக்கு எந்த ஈவெண்ட் என்ட்ரி கொடுக்குறதுனே தெரிலன்னு சொல்லுவார். நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது ஏன் அவர் இப்படி சொன்னார்னு எனக்கு தெரில. நான் அதுக்கப்புறம் அவ்வளோ மெடல் பண்ணியிருக்கேன், நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், அங்கேயும் மெடல் பண்ணியிருக்கேன். காலேஜ் வந்து ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் என் மெடல்ஸ்க்கு தான் சீட் கொடுத்தாங்க சென்ட் ஜோசஃப்ல. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆனால் யூனிவர்சிட்டி கோட்டா கிடையாது, நேராக என் மெடல்ஸ்க்கு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அங்கே மட்டும் இல்லை, ஒரு 4-5 காலேஜ் கிடச்சிச்சு. நான் தான் அங்கே சூஸ் பண்ணேன். எனக்கு தெரியாமல் அங்கே சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்ன தெரியாமன்னா, பிஇல மேக்ஸ் நிறையா இருக்குன்னு தெரியாமல் எனக்கு மேக்ஸ் வந்து வராது. அது எதுக்கு காரணம் இல்லாமல் மனப்பாடம் பண்ணோம், அது எதுக்கு பண்ணணும்னு தோணும். பேசிக் ஓகே, கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், அது என்ன இன்டெக்ரல், அதெல்லாம் எனக்கு M1 M3 M4 டிஎஸ்பி அரியர்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்களா? இப்போ பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் பண்ணேன். நான் அப்போ 17 காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் வேலைக்கு தான் போனேன். ஒருவேளை அந்த இடத்துல அரியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சினிமா பக்கம் வந்திருக்க மாட்டேன். நான் எம்பிஏ பண்ணியிருப்பேன், அதே காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணி அப்படியே பண்ணிட்டு அங்கே இருந்திருப்பேன். ஓகே, அப்போ அரியர் தான் சினிமா பக்கம் திருப்பி விட்டதா? நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, அப்படிதான். எப்படி அது அரியர்னால எப்படி அது அந்த கதை என்னன்னா, அரியர் இருந்தா என்ன பண்றது, மேற்கொண்டு படிக்க முடியாதுல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான் படித்தேனே. ஸ்கூலுக்கு போனதும் அதுக்காக தான், காலேஜ் போனதும் அதுக்காக தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு ரீசனாக அங்கே உள்ளே சொல்ல முடியாது எதுக்குமே. ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்தது ஸ்கூல் ஸ்டடீஸும் காலேஜ் ஸ்டடீஸும். நம்ம ஊரில் வந்து எதையாவது ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஸ்கூல்லையும் காலேஜும் அந்த வயசில் அப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். அதுதான் சொல்கிறேன். அரியர் இருந்தா மேற்கொண்டு டிகிரி படிக்க முடியாதுல்ல. நான் திருப்பி இன்னொரு யூஜி தான் படிக்கணும், +2 தான் இருந்துச்சு. நான் வேலைக்கு போயிட்டேன் லிட்ரலா. ஒரு கேஜி டீச்சரா ஒரு ஃபியூ மந்த்ஸு. அதுக்கப்புறம் ஆல்செக் சதர்லாண்ட் அங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், சாம்சங் மெக்கஃபே அவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்ட் டைம் பண்ணிகிட்டே இருந்தேன். 2018 ஃபுல் டைம் ஆக்டிங். ஃபஸ்ட்டு டப்பிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆக்டிங்குள்ளே வந்தேன். எப்படி when I am able to emote somebody else's emotion, why don't I myself try, அந்த மாதிரி தான் அந்த ஆக்டிங்குள்ளே வந்தேன். ஓகே, அண்ட் மாரி சார் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் நிறையா அந்த ரத்தம் சொட்டெல்லாம் வந்து நிறையா ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணுறதா சொன்னாங்க. உடஞ்ச கையோடலாம் கபடி விளையாடுறது மாதிரிலாம் நிறையா ப்ரமோஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டோம். அங்கே எப்படி ஆன் ஃபீல்டில் ஃபயராக இருப்பாரா? ஆமாம், ஃபயர் தான். நான் லிட்ரலாக அவரை பற்றி பேசணுன்னா இந்த 2 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஃபயர் அண்ட் இன்டென்சிட்டி. ஹைலி இன்டென்ஸான ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். நான் என்ன ஒரு 20 வருஷம் ஒரு ஆத்லீட்டாக அதிலே ஊறி நான் ஒரு ஆத்லீட் ஹரிதா. அந்த ஆத்லெட்டிக்ஸை வந்து தனி என்டிட்டியாக பார்க்காதீங்க, நான் தான் அந்த ஆத்லீட், அதுதான் எல்லாமே பண்ணுறேன்.
ஒரு ஆத்லீட்டாலையும் ஒரு ஆர்டிஸ்டாலையும் என்ன வேணாலும் பண்ணிட முடியும் உலகத்துல. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்போ நான் அத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து உண்மையிலே நான் பிளட் சிந்திருக்கேன் ட்ராக்ல, ஸ்வெட்டு, நான் அது எல்லாமே நான் அப்படியே கடந்திருக்கேன். அது 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 எனக்கு புரியுது. ஏன்னா நான் அதான் விருப்பப்பட்டேன், அதை நான் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து வார்ம் அப் கூட பண்ணாமல் இன்ஜுரிஸ் ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வார்ம் அப் வார்ம் டவுன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். இல்லைன்னா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது அது எதுவும் இல்லாமல் அவருக்கு அந்த ஷார்ட் அவருக்கு எப்படி எழுதியிருக்காரு, நம்ம கணேசன் சாரோட கதை இல்லையா, வாழ்க்கை இல்லையா, அப்போது அதோட அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை எப்படியா அவருக்கு படம் பிடிக்கணும், எந்த ஆங்கிள் வேணும், எல்லாமே அவருக்கு ஷுவராக தெரியும். அப்போது என்ன வேணுமோ அதுக்கானது வந்து ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு சின்ன கேப் இருக்க தான் செய்யும், அது யாராக இருந்தாலுமே. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அவர் என்ன வேணாலும் அந்த இடத்துல பண்ணுறாரு. அத்தனை பல்ட்டி எனக்கு இப்படி தான் வேணும்னா அது அப்படி தான் வேணும்னு அவரே பண்ணி காமிக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக தான் இருந்தது. இந்த அளவுக்கு அது சினிமா மேலே, ஆர்ட் ஃபார்ம் மேலே வந்து பேஷனும் ஒரு ஃபியர்ஸான லவ்னு சொல்லலாம். அது பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் ஒரு பெரிய அட்மிரேஷன் இருக்குது. துரு அவர் வந்து ஒரு 2.5 years 3 years வந்து பைசனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மற்ற எந்த ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஓகே அதை கொஞ்சம் அசைட் வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட மனநிலை? இதுக்காக வந்து அர்ப்பணிச்சுட்டே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ கொண்டாடப்படுற ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, கொண்டாடப்படாமல் லைம் லைட்டில் இல்லாத ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணுற ஒரு ஒரு ஆர்ட்டும் வந்து அவங்களுக்குள்ளேருந்து வர குழந்த மாதிரி. அது எவ்வளோ வலியோடு வரும், அப்படி தான் வரும். அது யாராக இருந்தாலும் வீட்டில் உட்காந்து இப்போ சும்மா வரைஞ்சி அவங்க சும்மா ஷேர் பண்ணுற, சும்மா என்ன மீன் பண்ணுறது வந்து அது ஒரு கமர்ஷியல் ஆர்ட்டா கமிஷன் ஆர்ட்டா இல்லாமல் அவங்க வரைஞ்சி சும்மா அந்த ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வேல்யூ இல்லாத இடத்துலையா இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என் பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்னோட குழந்தைங்க தான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஆமாம், அது வந்து ஒரு பிரசவ வலி தான், அந்த மாதிரி தான் வலிக்கும். மென்டலாக வலிக்கும், சாப்பிட முடியாது, ஃபிசிக்கலாகவும் வலிக்கும். அதை எல்லாருமே இது கோத்ரூ பண்ணுறாங்க தான். அது அந்த மாதிரியான ஒரு வலி தான். காத்திருப்போட வலி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சக பர்ஃபார்மராக நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதுவும் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஒரு ரெஸ்பெக்ட் தோணுச்சு. இந்த அளவுக்கு பயங்கர நிறைய ஃபிசிக்கல் பெயின் அண்டர்கோ பண்ணாங்க. ஒரு வாட்டி ஒரு ரைடில் இங்கே அடிபட்டு பாஸ் அவுட் ஆகிட்டார், அப்படியே விழுந்துட்டார், தலை சுற்றிடுச்சு. அப்புறம் ஒரு 5-10 minutes அவரை ப்ரீத் பண்ண வச்சாங்க, கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணி ஷூட் தான் போனாங்க. அப்புறம் நிறையா வாட்டி வந்து ரத்தம் சிந்துச்சு, அடிபட்டுச்சு. கபடி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான கேம். கபடியில் வந்து என்ன வேணால் ஆகிடும். நீ லிகமெண்ட் டேர் ஆகிடும், ஈஸியாக லிகமெண்ட் டேர் ஆகிடும். ஒரு சின்ன மூவ், ஒரு சின்ன டர்ன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஃபுட்பால், ஹாக்கி, கபடி வந்து ரொம்ப டேஞ்சரஸான கேமாக போடுவேன் எனக்கு. நான் விளையாடிருக்கேன் ஸ்கூலில். நான் அத்லெட்டிக்ஸ் தவிர வாலிபால் பண்ணியிருக்கேன், டிவிஷன் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதாவது ஒரு நெட்டுக்கும் அந்த நெட்டுக்கும் சைடில் பேட்மிண்டன் அதெல்லாம் வேறு. கபடி வந்து ஒரு ரொம்ப ஃபியர்ஸான ஒரு கேம். ரொம்ப வல்னரபிலிட்டி ஜாஸ்தி பிளேயர்ஸ்க்கு. எப்படி வேணால் அடிபட்டுரும், எங்கே வேணால் அடிபட்டுரும். அந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேம் அது. அப்போது நிறைய வாட்டி பிளட் ஷெட் ஆச்சு. அதோடய இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நிஜமாவே ஒரு ஆத்லீட், நிஜமாவே ஒரு கபடி பிளேயர் வந்து மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் கூட சில டைம் பிளாக்லேருந்து எந்திரிக்கும் போதோ இல்லை ரிலே ஓடும் போதெல்லாம் அடிபட்டு அப்படியே ஒரு பக்கம் அது அப்படியே கிடக்கும், ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருப்போம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மெடல் பண்ணி நான் அப்படி அங்கே போய் ஆல் அவுட் ஆகி விழுவேன்ல, அப்போ தான் நான் அதை நோட்டீஸே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஆத்லீட்ஸ் பண்ணுறோம், ஓகே. ரியல் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, அது ஏன்னா அவங்க ஊறி இருக்கு சின்ன வயசுலேருந்து. இப்போது 2 வருஷமாக ஒரு நிஜம் கபடி பிளேயர் வந்து எப்படி மேட்ச் போது வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இதை மட்டும் தான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு தன்மையோட பார்த்தேன். அதை பார்க்கும்போது ரொம்ப பரவாயில்ல, இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்லன்னு ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு.
வெரி குட் அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஃபீலும் கிடைச்சிச்சு. ஏன்னா அங்கே வந்து ப்ரோ கபடி பிளேயர் பிரபஞ்சன் ரத்னம் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோடலாம் அந்த எனர்ஜியே அது வேற மாதிரி இருக்கும்ல. அது கூட அடாப்ட் ஆகி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆத்லீட்டாலையும் ஒரு ஆர்டிஸ்டாலையும் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதை நான் பார்த்தேன். சுற்றி இருக்கவங்களும் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு எதுவுமே சொல்லையா? என்ன கஷ்டப்படுறியா, கதையோட டிமாண்டு. மனத்தி கணேசன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அர்ஜுனா அவார்டி ஒரு ரியல் ஹீரோட லைஃப் ஸ்டோரியை நம்ம பண்றோம்னா அப்போ முன்னாடியே மாரி சார் அதெல்லாம் சொல்லி மென்டலா ப்ரிப்பேர் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஐயோ பாவம் கதையே கிடையாது, பண்ண வேண்டியதுதான். அவ்வளவு பெரிய ஒரு வார் ஃபீல்ட் மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படிதான், லிட்டரலா அப்படிதான். எல்லாருமே அங்க இருக்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ப்ராப்பரா பிக் பண்ணி தான் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு டெக்னீஷியனும் எல்லாருமே அவங்களோட மோர் தேன் தேர் லெவல் பெஸ்ட் தான். ஒரு வாட்டி அவங்களோட லிமிட்ஸை வந்து புஷ் பண்ற இடம் தான், ஸ்பேஸ் தான் இருக்கும் அங்க. அண்ட் மாரி அவர்களை பத்தி நீங்க சொல்லுங்க. இப்போ பொதுவா நீங்க ஒரு ஆர்டிஸ்டா வெளியில வந்து இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் பண்ற ஃபிலிமோகிராஃபிஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த மக்களை சார்ந்துதான் எடுக்கிறாங்க, இப்படிதான் படம் எடுக்கிறாரு, வேற எதுவும் படம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு டைப் கேஸ்ட் பண்ற மாதிரியே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா சொல்லணும்னா காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படிதான் சொல்ல முடியுது. ஒரு இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கறதுனால தான் அவங்கள பத்தி பேசுறவங்க பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இங்க வந்து ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு கிராஃப்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதோட நம்ம எந்த இடத்துல இருந்து வரோம், என்ன மாதிரியான மண்ணுலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா எப்படி சொல்றது. இப்போ நான் ஒரு செடின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன மாதிரியான மண்ணில் முளைச்சி வரேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் மேட்டர்ஸ். பேசுறது என்ன வேணா பேசலாம், இங்க வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ண முடியுமா? இவ்வளோ பேரை அசம்பிள் பண்ணி இவ்வளோ பேரை இப்படி ஒரு கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் தாட் வைல்டா பிரேவா போல்டா தாட் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் அது பேப்பரில் வரணும், அப்போ அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எடுக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா? பேசுகிறவங்க பேசுவாங்க தான். அவங்களோட வாழ்க்கையே வேற இடத்துல இருக்குது, நம்மளோடது வேற இடத்துல இருக்கு. அவ்வளோதான், புரிதல் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல்லி உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப அழகான ஃபிலிம், ரொம்ப ரொம்ப அழகான படம். டைரக்டர் விஷ்ணு விஜயன் வந்து முன்னாடி வாஸ் அசோசியேட் ஆஃப் மிஸ்கின், டைரக்டர் மிஸ்கின். He is a very beautiful human being. கிராஃப்ட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிராஃப்ட். ரொம்ப அழகான படம். சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய பில்லர் நம்மளுடைய சோஷியல் மீடியால ஃபுல்லா வந்து அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல வந்து நீங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கோபி சுதாகர் அண்ணா 2 பேருமே வந்து ப்ராப்பர் ஆக்டர்ஸா ஆர்டிஸ்டா அவங்களுக்கு எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஃபிலிம்ஸ் அவங்கள சைன் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லார்கிட்டையுமே டைரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸ்கிரிப்டுமே அவ்வளோ அழகா இருக்கு, மியூசிக் ரொம்ப அழகா, பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. 2 சினிமாட்டோகிராஃபர்ஸ் 2 பேருமே பயங்கர டேலண்டட். எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஹோல்சமான ஒரு ஃபிலிமாக தான் அது இருக்கு. எனக்கு வந்து புஷ்பா கேரக்டர் பண்றதுக்கு நம்ம மாரி சார் நம்ம டீம்ல சரண்யா வந்து நான் இப்போ மாமன்னன் அப்போ ஏடியா இருந்தாங்க, இப்போ கோ டைரக்டரா இருக்காங்க. அவங்களோட க்ரோத் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அப்புறம் ராகுலும் தான் ஃபர்ஸ்ட் ஏடியா இருந்தாங்க, இப்போ கோ டைரக்டரா இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல 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 எங்க அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதோட மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரை காம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹாப்பிங்கிறத தாண்டி என்னோட கிராஃப்ட் நான் உள்ள ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத தாண்டியுமே ஐ ஃபீல் வெரி நைஸ். எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரில் ஒரு ஷார்ட்ல வந்தவங்க கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர், டெக்னீஷியன்ஸ், மியூசிக், ஹோல் டீமுமே எல்லாருமே ஒர்க் ரியலி ஹார்ட்.
அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்க்கும்போது அந்த ஹீலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது இந்த சாப்டர் எப்படி ஓப்பன் ஆச்சு? சின்ன வயசுலேருந்தே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும்ல. நான் 2021 வந்து ரெய்கி படிக்கணும்னு ஆரம்பித்தேன். ரெய்கி பிராணிக் ஹீலிங். அப்போ எனக்கு ஏதோ சில ரீசன்ஸ்னால அதை நான் பண்ண முடியல. ஒரு 2 years கழிச்சு பார்த்தா நான் சவுண்ட் ஹீலர் ஆல்ரெடி. அது டிஸ்டைன்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு காலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு பவுல், ஒரு ரெயின் ஸ்டிக், ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அதை வச்சு நான் வெளியில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நேச்சுரலாகவே அது மாதிரி ஒரு அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா நிறைய நான் ரிசர்ச்சஸ் பண்ணேன். என்கிட்ட இருக்க ஒரு 25+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஹேண்ட் பேன், ஹிமாலயன் சிங்கிங் போல்ஸ். ஹிமாலயன் சிங்கிங் போல்ஸ் வந்து ஹிமாலயாஸ்லேருந்தே தான் ப்ராப்பராக அங்கேருந்து தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எனக்கு இது இப்படி தான் வேணும், இந்த ராகத்தில் இது டியூனாக இருக்கணும். எனக்கு மியூசிக்லாம் தெரியாது, ஆனால் இதுதான் ஹாப்பிக்கான ராகா அப்படின்னா அதில் அது வேணும். அந்த மாதிரி ரிசர்ச் நிறையா பண்ணி ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு இடத்துலேருந்து ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் ஒரு 6 months. என் ஹேண்ட் பேன் பண்ணுறதுக்கு 1 year மேலே ஆச்சு. அந்த மாதிரி அந்த ஆர்டிசான் தான் பண்ணணும், எனக்கு அந்த லூதியர் தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ரீசெண்டாக யூகேயில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க மல்டி இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் ஹீலிங்க்கு. அங்கே போய் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஈஸ்ட் லண்டன் ஐ கேவ் சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ். திஸ் இஸ் மை 3+ years. ஐம் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராக்டிசிங் ஆஸ் அ சவுண்ட் ஹீலர் ஹியர். ஸோ இதுவுமே அடுத்தடுத்து உங்களுடைய படங்கள் வந்து தொடரணும். வேற ஃபிலிமோகிராஃபிஸ், வேற படங்கள்ல உங்களை பார்க்கணும்னு வந்து ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.